ஆண்டவருடைய பிறப்பிற்கும் அன்னையினுடைய பிறப்பிற்கும் என்ன தொடர்பு இருக்கிறது, என்ன வித்தியாசம் இருக்கிறது? ஆண்டவருடைய பிறப்பையும் நாம் கொண்டாடுகிறோம். நம்முடைய மீட்பின் தொடக்கம் அதுதான். நம்முடைய வாழ்க்கையின் ஆல்பாவும் ஒமேகாவும் அவர்தான். அவருடைய பிறப்பை நாம் கிறிஸ்துமஸ் பெருவிழாவாக கொண்டாடுகிறோம். மீட்பு பிறந்தது அவரில். அந்த மீட்பரை நமக்கு கொடுத்தது அன்னை. இந்த மீட்பரின் பிறந்த நாளுக்கும் இந்த மீட்பரை நமக்கு கொடுத்த அன்னையின் பிறந்த நாளுக்கும் இருக்கும் தொடர்பு என்ன, வித்தியாசம் என்ன என்பதை தியானிக்க, அதன் வழியாக இந்த அன்னையின் வழியாக நாம் இன்னும் ஆண்டவருடைய அருகில் செல்ல, நிச்சயமாக யார் அன்னையினுடைய கரங்களை பிடித்துக் கொள்வார்களோ அவர்கள் ஆண்டவரை அருகிலிருந்து பார்க்கலாம். ஆண்டவரின் எல்லா வாழ்க்கையின் சூழ்நிலைகளிலும் அவரை அருகிலிருந்து பார்த்தவர் அன்னை மட்டும்தான். பிறப்பிலிருந்து இறக்கும் வரை ஆண்டவருடைய அந்த உடலை அன்னையினுடைய மடியில் கிடத்திய பொழுது வேறு யாரும் ஆண்டவருடைய அந்த திருவுடலை அவ்வளவு கிட்டிலிருந்து சமீபத்திலிருந்து பார்த்திருக்கவே முடியாது. அன்னைக்கு
தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே. ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருள், கடவுளின் அன்பும் தூயாவியானவருடைய நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இறை இயேசு கிறிஸ்துவில் என் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, அன்பு பிள்ளைகளே, உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி இந்த விழா திருவலிக்கு அன்போடு வரவேற்கின்றேன். இன்று தாய் திருச்சபை மகிழ்ச்சியோடு அன்னையினுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறது. ஆண்டவர் நமக்கு கொடுத்த கொடைகளில் உன்னதமான கொடை அன்னை மரியாள். ஒவ்வொரு திருவலியும் ஆண்டவருடைய தியாகத்தை, அவருடைய பலியை நமக்கு நினைவூட்டுகிறது என்று சொன்னால், நிச்சயமாக அந்த கல்வாரி மலைக்கு நாம் செல்லும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தைகள் நமக்கு ஞாபகத்திற்கு வருகிறது. அந்த வார்த்தைகளில் ஒன்றுதான், இதோ உன் தாய். அந்த அன்னையினுடைய விழாவை கொண்டாடும் பொழுது நிச்சயமாக அந்த அன்னை நம்முடைய ஜெபங்களை எல்லாம் ஏற்று இறைவன் முன் நிற்கிறார். நமக்காக பரிந்து பேசுபவராக, நமக்காக இறைஞ்சி கேட்பவராக இருக்கின்றார் என்பதை உணர்ந்து அந்த அன்னையை புகழ்ந்த வண்ணமாக இந்த திருபலியை நாம் ஒப்புக் கொடுப்போம். நாம் அம்மா என்று அழைத்தால் போதும், அந்த அன்னை நம் அருகில் வந்து நிற்பார். அம்மா என்றழைத்தாலே வருபவளே, அருள் தாய் என்று கேட்டாலே கொடுப்பவளே. அம்மா என்றழைத்தாலே வருபவளே, அருள் தாய் என்று கேட்டாலே கொடுப்பவளே. தாயினும் மேலாய் இருப்பவளே, பெற்ற தாயினும் மேலாய் இருப்பவளே, எங்கள் ஆரோக்கிய மாதாவே வாரும் அம்மா. அம்மா என்றழைத்தாலே வருபவளே, அருள் தாய் என்று கேட்டாலே கொடுப்பவளே. இந்த திருபலியை நாம் தகுந்த விதத்தில் ஒப்புக்கொடுக்க தடையாக நம்முடைய பாவங்களுக்காக மனவருந்துவோம். ஆண்டவரிடம் மன்னிப்பை கேட்போம். இஸ்ரேலை ஆளப்போகின்றவர் உன்னிடமிருந்தே தோன்றுவார். இறைவாக்கினர் மீகா நூலிலிருந்து வாசகம். ஆண்டவர் கூறுவது, நீயோ எஃப்ராத்தா எனப்படும் பெத்லஹேமே, யூதாவின் குடும்பங்களுள் மிக சிறியதாய் இருக்கின்றாய். ஆயினும் இஸ்ரேலை என் சார்பாக ஆளப்போகின்றவர் உன்னிடமிருந்தே தோன்றுவார். அவர் தோன்றும் வழிமரபோ ஊழி காலமாய் உள்ளதாகும். ஆதலால் பேறுகால வேதனையில் இருப்பவள் பிள்ளை பெறும் வரை அவர் அவர்களை கைவிட்டு விடுவார். அதன் பின்னர் அவருடைய இனத்தாருள் எஞ்சியிருப்போர் இஸ்ரேல் மக்களிடம் திரும்பி வருவார்கள். அவர் வரும்போது ஆண்டவரின் வலிமையோடும் தம் கடவுளாகிய ஆண்டவரது பெயரின் மாட்சியோடும் விளங்கி தம் மந்தையை மேய்ப்பார். அவர்களும் அச்சமின்றி வாழ்வார்கள். ஏனெனில் உலகின் இறுதி எல்லைகள் வரை அப்போது அவர் மேன்மை பொருந்தியவராய் விளங்குவார். அவரே அமைதியை அருள்வார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பல்லவி. ஆண்டவரில் நான் பெருமகிழ்ச்சி அடைவேன். ஆண்டவரை நான் பெருமகிழ்ச்சி அடைவேன். நான் உமது பேரன்பில் நம்பிக்கை வைத்திருக்கின்றேன். நீர் அளிக்கும் விடுதலையால் என் இதயம் களி கூறும். பல்லவி. ஆண்டவரில் நான் பெருமகிழ்ச்சி அடைவேன். நான் ஆண்டவரை போற்றி பாடுவேன், ஏனெனில் அவர் எனக்கு நன்மை பல செய்துள்ளார். பல்லவி. ஆண்டவரில் நான் பெருமகிழ்ச்சி அடைவேன். ஆவியார் அனைத்திலும் ஒத்துழைக்கிறார். திருத்தூதர் பவுல்
ரோமேருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறை வார்த்தைகள் 28 முதல் 30 வரையிலான இறை வார்த்தைகள். சகோதர சகோதரிகளே, கடவுளிடம் அன்பு கூறுவர்களோடு, அதாவது அவரது திட்டத்திற்கு ஏற்ப அழைக்கப்பட்டவர்களோடு அவர்கள் நன்மைக்காகவே ஆவியார் அனைத்திலும் ஒத்துழைக்கிறார் என்பது நமக்கு தெரியும். தம்மால் முன்பே தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் தன் மகனின் சாயலுக்காக ஏற்றவாறு இருக்க வேண்டுமென கடவுள் முன் குறித்து வைத்தார். அச்சகோதர சகோதரிகள் பலருள் தன் மகன் தலைப்பேரானவராய் இருக்க வேண்டுமென்றே இப்படி செய்தார். தாம் முன் குறித்து வைத்தோரை அவர் அழைத்திருக்கிறார். தாம் அழைத்தோரை தமக்கு ஏற்புடையோராக்கி இருக்கிறார். தமக்கு ஏற்புடையோர் அனைவரையும் தன் மாட்சிமையில் பங்கு பெற செய்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அருள் நீரை மாறி வாழ்க, ஆண்டவரும் உடனே. பெண்களுக்குள்ளே ஆசீர்வதிக்க பட்டவரே, உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா, இயேசுவை போற்றுங்கள். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பையொட்டிய நிகழ்ச்சிகள். அவருடைய தாய் மரியாவுக்கும் யோசேப்புக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் கூடி வாழும் முன் மரியா கருவுற்றிருந்தது தெரிய வந்தது. அவர் தூய ஆவியால் கருவுற்றிருந்தார். அவர் கணவர் யோசேப்பு நேர்மையாளர். அவர் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார். அவர் இவ்வாறு சிந்தித்து கொண்டிருந்த போது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி, யோசேப்பே, தாவீதின் மகனே, உம் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால்தான். அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு இயேசு என பெயரிடுவீர். ஏனெனில் அவர் தம் மக்கள் அனைவருடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்றார். இதோ, கன்னி கருவுற்று ஒரு ஆண்மகனை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு இம்மானுவேல் என பெயரிடுவார் என்று இறைவாக்கினர் வழியாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறவே இவை யாவும் நிகழ்ந்தது. இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்முடன் இருக்கின்றார் என்று பொருள். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே
இறை இயேசு கிறிஸ்துவில் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அன்பு பிள்ளைகளே, மீண்டுமாக அன்னையினுடைய பிறந்த நாளை கொண்டாட ஒரு வாய்ப்பு. மீண்டுமாக இந்த பெருவிழாவின் வழியாக, அன்னையின் வழியாக ஆண்டவருடைய ஆசிரை பெற இன்னொரு வாய்ப்பை இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். நிச்சயமாக நாம் அனைவரும் இந்த நாளுக்காக ஜெபித்திருக்கிறோம், தயாரித்திருக்கிறோம். அன்னையினுடைய கொடியேற்றத்தில் பங்கெடுத்திருக்கிறோம், நவநாட்களில் பங்கெடுத்திருக்கிறோம். இன்று இந்த பெருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அன்னையினுடைய பிறப்பின் இந்த பெருவிழாவை கொண்டாடும் பொழுது எதை உங்களோடு பகிர்ந்து கொள்வது என்று தியானித்து கொண்டிருந்த பொழுது, நேற்று ஜெபமாலை முடித்துவிட்டு தியானித்து கொண்டிருந்த பொழுது, ஆண்டவருடைய பிறப்பிற்கும் அன்னையினுடைய பிறப்பிற்கும் என்ன தொடர்பு இருக்கிறது, என்ன வித்தியாசம் இருக்கிறது? ஆண்டவருடைய பிறப்பையும் நாம் கொண்டாடுகிறோம். நம்முடைய மீட்பின் தொடக்கம் அதுதான். நம்முடைய வாழ்க்கையின் ஆல்பாவும் ஒமேகாவும் அவர்தான். அவருடைய பிறப்பை நாம் கிறிஸ்மஸ் பெருவிழாவாக கொண்டாடுகிறோம். மீட்பு பிறந்தது அவரில். அந்த மீட்பரை நமக்கு கொடுத்தது அன்னை. இந்த மீட்பரின் பிறந்த நாளுக்கும் இந்த மீட்பரை நமக்கு கொடுத்த அன்னையின் பிறந்த நாளுக்கும் இருக்கும் தொடர்பு என்ன, வித்தியாசம் என்ன என்பதை தியானிக்க, அதன் வழியாக, இந்த அன்னையின் வழியாக நாம் இன்னும் ஆண்டவருடைய அருகில் செல்ல, நிச்சயமாக யார் அன்னையினுடைய கரங்களை பிடித்துக் கொள்வார்களோ அவர்கள் ஆண்டவரை அருகிலிருந்து பார்க்கலாம். ஆண்டவரின் எல்லா வாழ்க்கையின் சூழ்நிலைகளிலும் அவரை அருகிலிருந்து பார்த்தவர் அன்னை மட்டும்தான். பிறப்பிலிருந்து இறக்கும் வரை ஆண்டவருடைய அந்த உடலை அன்னையினுடைய மடியில் கிடத்திய பொழுது வேறு யாரும் ஆண்டவருடைய அந்த திருவுடலை அவ்வளவு கிட்டிலிருந்து, சமீபத்திலிருந்து பார்த்திருக்கவே முடியாது. அன்னைக்கு அப்பேற்பட்ட ஒரு பெரும் பாக்கியம். ஆண்டவரை தன்னுடைய கரங்களில் தாங்க, தன்னுடைய வயிற்றில் தாங்க, தன்னுடைய இதயத்தில் தாங்க. இன்று அன்னையினுடைய பிறப்பை கொண்டாடும் இந்த நேரத்தில் ஆண்டவருடைய பிறப்பு, the birth of Jesus gives us salvation and the birth of Mother Mary prepares for it. ஆண்டவருடைய பிறப்பு நமக்கு மீட்பை கொடுக்கிறது. அன்னையினுடைய பிறப்பு அந்த மீட்புக்காக நம்மை எப்படி தயாரிக்க வேண்டும் என்பதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆண்டவருடைய பிறப்பு நமக்கு மீட்பு. அதை தான் சொன்னேன், நம்முடைய மீட்பர் அவர். நம்முடைய வாழ்க்கையின் தொடக்கமும் முடிவும், நாம் வாழ்வதும் இயங்குவதும் அவரால் தான், அவருக்காகத்தான். ஆண்டவருடைய பிறப்பை நாம் கொண்டாடும் பொழுது நம்முடைய இந்த மீட்பின் மைய பகுதியை நாம் கொண்டாடுகிறோம். ஆண்டவருடைய பிறப்பு இல்லாமல் மீட்பு இல்லை, கிறிஸ்தவம் இல்லை, எதுவும் இல்லை. அவருடைய பிறப்பு தான் இறைவனையும் நம்மையும் இணைக்கிறது. அந்த பிறப்பு தான் ஆண்டவருடைய எல்லா ஆசீர்வாதங்களையும் நமக்கு கொடுக்கிறது. அப்பேற்பட்ட அந்த மாபெரும் பிறப்பிற்காக, அந்த மீட்பருக்காக எப்படி நாம் நம்மை தயாரிப்பது என்பது அன்னையினுடைய பிறப்பு நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அந்த மீட்பரை அன்னை எப்படி தாங்கி நின்றார், அதை தான் புனித அகஸ்தினார் மிகவும் அழகாக சொல்வார். அன்னை அந்த மீட்புக்காக, அந்த மீட்பருக்காக எப்படி தன்னையே தயாரித்திருந்தார் என்று புனித அகஸ்தினார் சொல்வார். அன்னை மரியாள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய உதரத்தில் தாங்குவதற்கு முன்பதாக தன்னுடைய இதயத்தில் தாங்கினார். அவரை தன்னுடைய உதரத்தில் கருதரிப்பதற்கு முன்பதாக தன்னுடைய இதயத்தில் கருதரித்தார் என்று. அதைதான் லூக்கா இன்னும் அழகாக சொல்வார். அன்னை இவற்றை எல்லாம் தன் உள்ளத்தில் இருத்தி தியானித்து வந்தாள் என்று சொல். நான் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை எப்படி சந்திக்க வேண்டும், இந்த மீட்பரை நான் எப்படி என்னுடைய மீட்பராக, என்னுடைய தலைவராக, என்னுடைய இரட்சகராக நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதை அன்னையில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும்.
ஆண்டவர் மீட்பு நமக்கு வாழ்வை கொடுக்கிறது. அன்னையினுடைய பிறப்பு அந்த வாழ்வை எப்படி நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இரண்டாவதாக, ஆண்டவருடைய பிறப்பில் ஆண்டவருடைய தாராள உள்ளத்தை நாம் பார்க்கிறோம், பெரிய மனதை நாம் பார்க்கிறோம். அன்னையினுடைய பிறப்பில் அன்னையினுடைய தாழ்ச்சியை பார்க்கிறோம். In the birth of Jesus, we see the magnanimity of God. And in the birth of Mother Mary, we see the humility of human. இறைவன் எவ்வளவு பெரியவர் என்பதை ஆண்டவருடைய பிறப்பில் நாம் பார்க்கிறோம். எப்பேற்பட்ட பரந்த உள்ளத்தை படைத்தவர். அதைதான் யோவான் மிகவும் அழகாக அவருடைய நற்செய்தியில் சொல்வார். இறைவன் இந்த உலகத்தை எத்தனை அளவுக்கு அன்பு செய்தார் என்று சொன்னால், தன்னுடைய ஒரே மகனை நமக்காக கொடுக்கிறார். கொடுப்பதனுடைய உச்சத்தை தந்தையாகிய இறைவன் நமக்கு கொடுக்கிறார். அனைத்தையும் கொடுத்து அவர் கொடுப்பவர், அது கொடுப்பதில் தாராளமாக இருப்பவர், பெரிய மனிதாக இருப்பவர் என்பதை அவருடைய பிறப்பு நமக்கு உணர்த்துகிறது. எவ்வளவு அன்பு செய்தார் என்று சொன்னால், தன்னுடைய ஒரே மகனை நமக்காக கொடுக்கிறார். அந்த ஒரே மகனை தாழ்ந்த உள்ளத்தோடு, தாழ்ச்சியோடு அன்னை பெற்றுக்கொள்கிறார். நம்மை சந்திக்கும் வரும் இறைவனை நாம் எப்படி சந்திப்பது? ஆண்டவருடைய இந்த பெரிய மனதை நாம் எப்படி சந்திக்க வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய தாழ்ந்த மனதோடு, தாழ்ந்த உள்ளத்தோடு சந்திக்க வேண்டும். When our poverty meets the magnanimity of God, there is a miracle. நம்முடைய ஒன்றும் இல்லாமை ஆண்டவருடைய அந்த பெரிய மனதை சந்திக்கும் பொழுது அங்குதான் அதிசயம் நிகழ்கிறது. When our nothingness meets the magnanimity of God, ஆண்டவருடைய அந்த தாராள உள்ளத்தை என்னுடைய ஒன்றும் இல்லாமை சந்திக்கும் பொழுது அங்கு பெரிய அதிசயமும் அற்புதமும் நிகழ்கிறது. அதுதான் அன்னையினுடைய பிறப்பு. அன்னையினுடைய தாழ்ச்சி ஆண்டவருடைய அந்த பெரிய மனதை சந்திக்கிறது. ஆண்டவருடைய அந்த பெரிய மனது அன்னையினுடைய தாழ்ச்சியில் குளிர்ந்து விடுகிறது. அதைதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மிகவும் அழகாக சொல்வார். எவன் ஒருவன் தன்னையே தாழ்த்துகிறானோ அவனை ஆண்டவர் உயர்த்துவார். He who humbles himself will be exalted. அன்னையை விட இறைவன் வேறு யாரையும் எப்போதும் உயர்த்தியதே இல்லை. அப்பேற்பட்ட ஒரு தாழ்ச்சி, அந்த இறைவனுடைய அந்த பெரிய உள்ளத்தை இந்த தாழ்ந்த உள்ளம் சந்திக்கிறது. அன்னையினுடைய பிறப்பு நாம் இறைவனை எப்படி சந்திக்க வேண்டும், அந்த பெரிய மனதை நாம் நம்முடைய தாழ்ந்த உள்ளத்தோடு எப்படி சந்திக்க வேண்டும் என்பதை அன்னையினுடைய பிறப்பிலிருந்து கற்றுக்கொள்கிறோம். மூன்றாவதாக, ஆண்டவருடைய பிறப்பு நமக்கு ஆசீர்வாதங்களின் ஊற்றாக இருக்கிறது. அவர்தான் ஆசீர்வாதங்களின் ஊற்று. அவரில்தான் நம்முடைய எல்லா அருள் வரங்களும் இருக்கிறது. ஆண்டவர் நம்முடைய ஆசீர்வாதங்களின் ஊற்றாக, நமக்கு அருள் வரங்களை கொடுப்பவராக இருந்தால், அன்னை மரியாளுடைய பிறப்பு எப்படி அன்னை மரியாள் அதை நமக்கு பெற்று தருபவராக இருக்கிறார் என்பதை உணர்த்துகிறது. The birth of Jesus reveals the giver of grace. The giver of grace. And the birth of Mother Mary reveals the one who intercedes for that grace. ஆண்டவருடைய பிறப்பு அருள் கொடைகளின் நாயகனை, அந்த ஊற்றை நமக்கு தெரியப்படுத்தினால், அன்னையினுடைய பிறப்பு அந்த அருட்கொடைகளுக்காக, அந்த ஆசீர்வாதங்களுக்காக இறைவன் முன் நமக்காக கை நீட்டி நிற்கும் அன்னையை நமக்கு வெளிப்படுத்துகிறது. இந்த அன்னை அந்த அருள்நாதர் முன் நமக்காக எப்பொழுதும் கை நீட்டி நிற்கிறார், பரிந்து பேசி நிற்கிறார். அந்த கானாவூர் திருமணத்தில் பரிந்து பேசியது போல, எதுவும் இல்லையே 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 என்று அவர்கள் சிந்தித்துக் கொண்டிருந்த பொழுது அன்னையால் மட்டும்தான் எல்லாம் இருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்பதை உணர முடிந்தது. அந்த ஆண்டவரிடம் போய் பரிந்து பேசி நின்றார். ஆண்டவருடைய பிறப்பு நமக்கு மீட்பரின் அந்த ஊற்றை, ஆசீர்வாதங்களின் ஊற்றை நமக்கு வெளிப்படுத்தினால்,
அன்னையினுடைய பிறப்பு, அந்த ஊற்றை நாம் எப்படி பெற்றுக்கொள்வது, அதை எப்படி நமக்கு பெற்று தருகிறார் என்பதை அன்னையினுடைய பிறப்பு நமக்கு இன்று கற்றுக் கொடுக்கிறது. அன்பார்ந்தவர்களே, மீண்டுமாக இன்று நாம் அன்னையினுடைய பிறப்பை கொண்டாடும் பொழுது இந்த இறைவனை நாம் எப்படி சந்திக்க வேண்டும், எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும்? மீட்பு இறைவனில் பிறக்கிறது என்று சொன்னால், அந்த மீட்பரை நான் எனதாக்கி கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அது எப்படி என்பதை அன்னையிலிருந்து கற்றுக்கொள்கிறோம். இறைவன் எல்லா ஆசீர்வாதங்களையும் தரும் இறைவனாக இருக்கிறார் என்று சொன்னால், அந்த இறைவனை நான் எப்படி என்னுடைய ஜெப வாழ்க்கையில் சந்திப்பது, என்னுடைய தாழ்ச்சியில் நான் எப்படி அந்த பெரிய உள்ளத்தை சந்திப்பது என்பதை அன்னை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இன்று அன்னையினிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது, இந்த மீட்பரை நான் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும், இந்த மீட்பரை என்னுடைய தாழ்ந்த உள்ளத்தோடு எப்படி சந்திக்க முடியும், அதைதான் இன்று அன்னை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இந்த பெரிய விழா, இந்த திருவிழாவானது அன்னையின் வழியாக நம் ஒவ்வொருவரையும் மீண்டுமாக ஆண்டவர் பால் இருக்கட்டும். அன்னையினுடைய கரங்களை நாம் பிடித்து கொண்டால் நிச்சயமாக ஆண்டவருடைய அருகில்தான் நாம் நிற்போம். இன்று இந்த அன்னையின் மாபெரும் விழாவை கொண்டாடும் பொழுது இந்த அன்னையை நோக்கி ஜெபித்து கொண்டிருக்கும் அனைவருக்காகவும் இந்த திருபலியில் விசேஷமாக ஜெபிப்போம். நாம் பிரசங்கத்தில் தியானித்தது போல அனைத்து ஆசீர்வாதங்களின் ஊற்று ஆண்டவராக இருந்தால், அந்த ஊற்றின் முன் நமக்காக கை நீட்டி நிற்பவர் அன்னை மரியாளாக இருக்கிறார். நமக்காக பரிந்து பேசிக்கொண்டு நிற்பவர் அன்னை மரியாளாக இருக்கிறார். நிச்சயமாக அன்னை கேட்டால் ஆண்டவர் கொடுப்பார். ஆகையால் ஆண்டவரை பார்த்து சொல்வோம், இன்று யாரெல்லாம் தங்களுடைய ஜபங்களை அன்னையினுடைய திருக்கரங்களில் வைக்கிறார்களோ, அன்னை அந்த ஜபங்களை உம்மிடம் கொண்டு வரும் பொழுது உம்முடைய அன்னை கேட்டால் நீர் கொடுப்பீர். ஆண்டவருக்கு அன்னையின் மேல் அப்பேற்பட்ட ஒரு பாசம், அப்பேற்பட்ட ஒரு தாழ்ச்சி ஆண்டவருக்கு அன்னையை பார்த்தால். அநேக நேரத்தில் நம்முடைய பிள்ளைகள் 10-15 வயசாயிடுச்சுன்னா அப்பா அம்மா எதனா சொன்னா கேட்கறதில்ல. நம்முடைய பிள்ளைகள் விரோதமாக பேசும் நேரத்தில், கானாவூர் திருமணத்தில் ஆண்டவருக்கு 30 வயது, என்னுடைய நேரம் இன்னும் வரவில்லை என்று சொல்லிவிட்டார். ஆனாலும் நற்செய்தி சொல்கிறது, தன்னுடைய தாயாரின் வார்த்தைக்கு இணங்கி என்னுடைய அன்னை சொல்லிவிட்டார், நான் செய்வேன். அப்பேற்பட்ட ஒரு தாழ்ச்சி அன்னையை பார்த்தால் இறைவனுக்கு. நாம் அனைவரும் அன்னையை அம்மா என்று அழைப்பது பெரிதல்ல. இறைவனே இவரை பார்த்து அம்மா என்று அழைத்தார். அதுதான் அன்னையினுடைய பாக்கியம். எல்லோரும் இறைவனுடைய கரங்களில் தவழ வேண்டும் என்று வேண்டிக் கொள்வோம், நினைப்போம், ஆண்டவரை ஒரு முறை பார்த்தால் போதும் என்று சொல்லி. ஆனால் அந்த இறைவனே அன்னையினுடைய கரங்களில் தவழ வேண்டும் என்று நினைத்தார். அதுதான் அன்னையினுடைய மாட்சி, அன்னையினுடைய மாட்சி. நாம் யாரை அம்மா என்று அழைக்கிறோமோ அவரும் அவரை தான் அம்மா என்று அழைக்கிறார். இன்று நம்முடைய இந்த தாயின் பிறந்த நாளை கொண்டாடும் பொழுது நம்முடைய உளமாற அன்னையை வாழ்த்துவோம். எப்பொழுதெல்லாம் சோர்ந்து நின்றிருக்கிறோமோ அந்த அன்னை நமக்கு தேற்றுதலாக, ஆறுதலாக இருந்திருக்கிறார். நம்முடைய குடும்பங்களில் ஆரோக்கிய அன்னையாக திகழ்ந்திருக்கிறார். நம்முடைய குடும்பங்கள் சோர்ந்து நிற்கும் பொழுது வெற்றி அன்னையாக நம்முடைய குடும்பங்களை வழிநடத்தி இருக்கிறார். எப்பொழுதெல்லாம் எனக்கு உதவி வேண்டும் என்று அந்த அன்னையிடம் வந்து நாம் நின்றிருக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் நீங்களும் நானும் இந்த அன்னையை சகாய அன்னையாக உணர்ந்திருக்கிறோம். இன்று இந்த அன்னை ஆரோக்கிய அன்னையாக, சகாய அன்னையாக, வெற்றி அன்னையாக நம்மோடு இருக்கின்றார். நம் ஒவ்வொருவரையும் வழி நடத்துகின்றார். இந்த அன்னையினிடமிருந்து கற்றுக்கொள்வோம். இவரிடமிருந்து நாம் கற்றுக்கொண்டால் நிச்சயமாக ஆண்டவரை பெற்றுக்கொள்வோம். அன்னையினுடைய வாழ்க்கை நமக்கு பாடமாக மாறட்டும். அன்னையினுடைய தாழ்ச்சி நாம் ஆண்டவரை பார்க்க, ஆண்டவரை சந்திக்க நமக்கு உறுதுணையாக இருக்கட்டும். அன்னை எப்பொழுதும் அந்த இறைவன் முன் நமக்காக கை நீட்டி நிற்கும் அன்னையாக இருக்கிறார். நமக்காக பரிந்து பேசும் அன்னையாக இருக்கிறார். அந்த அன்னை இருக்கும் பொழுது நமக்கு குறை இருக்காது என்ற விசுவாசத்தோடு நம்முடைய எல்லா ஜபங்களையும் என்ன இருந்தாலும் அந்த அன்னையினுடைய கரங்களில் நாம் ஒப்பு கொடுப்போம். அன்னை நிச்சயமாக நமக்காக பரிந்து பேசுவார், ஆண்டவரை நமக்கு வழங்குவார்.
அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் அன்னையின் வழியாக எதை கேட்டாலும் கொடுப்பார் என்ற விசுவாசத்தோடு நம்முடைய விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் அவர் மூலமாக தந்தையிடம் எடுத்துச் சொல்வோம். அன்பின் இறைவா, எம் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர், ஏனைய ஆயர்கள், குருக்கள் மற்றும் துறவரத்தார் அனைவரும் அன்னை மரியின் அன்பினால் தூண்டப்பட்டு என்றும் அன்னை மரியாளை போல இறை சித்தத்திற்கு எந்நாளும் அடிபணிந்து வாழ வரம் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கத்தின் இறைவா, எம் பெங்களூரு உயர்மறை மாவட்டத்தில் உள்ள அனைத்து மக்களும் உம்முடைய தயவினால் பாதுகாப்பு அடைந்து எவ்வித வேறுபாடும் இன்றி ஒற்றுமையுடனும் சமாதானத்துடனும் வாழ அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பராமரிக்கும் இறைவா, அன்னையை நாடி வரும் எல்லா நோயாளிகளும் அவருடைய அன்பையும் அரவணைப்பையும் பெற்று ஆரோக்கியம் மிக்கவர்களாக வாழ வரம் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இன்று பெண் குழந்தைகளின் தினத்தை கொண்டாடுகிற நாங்கள் பெண்களை தாழ்வாக கருதும் மனநிலையை துறந்து சமமாக அவர்களை மதித்து அவர்களும் தங்கள் வாழ்வில் முன்னேற்றம் காண பெரிதும் உழைக்க அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஜெபிப்போம். நம்முடைய குடும்பத்திற்காக, குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிப்போம். நம்முடைய குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் அன்னையினுடைய கரங்களில் ஒப்புக் கொடுப்போம். அவர்கள் இங்கிருந்தாலும் சரி, ஆண்டவரிடம் சென்றிருந்தாலும் சரி, அன்னை நம் ஒவ்வொருவரையும் பராமரிக்கும் அன்னையாக இருக்கிறார். அது இங்கும் சரி, அங்கும் சரி. நோயுற்றோருக்காக ஜெபிப்போம். விசேஷமாக அன்னையினுடைய திருத்தலங்களில் அநேகர் அன்னையினுடைய பரிந்துரைக்காக தங்களுடைய நோய்களோடு வந்து அழுது புலம்புகிறார்கள். அவருடைய எல்லா ஜெபங்களையும் இறைவன் கேட்க வேண்டும் என்று அவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். இன்று அன்னையினுடைய பெருவிழாவானது நம்முடைய சிவாஜி நகர் பேராலயத்தில் நல்லபடியாக நடக்க ஆண்டவருடைய ஆசிரியக்காக ஜெபிப்போம். அநேகர் நம்மிடம் எனக்காக ஜெபியுங்கள் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக ஜெபிப்போம். அன்பே உருவான இறைவா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பில் எங்களுக்கு மீட்பரை கொடுத்திருக்கிறீர். அன்னையினுடைய பிறப்பின் வழியாக அந்த மீட்பரை நாங்கள் எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்திருக்கிறீர். அன்னையினுடைய வாழ்க்கை எங்கள் ஒவ்வொருவருக்கும் பாடமாக அமைய தொடர்ந்து அன்னையினுடைய வாழ்க்கையிலிருந்து எங்களுடைய கிறிஸ்துவ வாழ்க்கையினுடைய பாடங்களை நாம் கற்றுக்கொள்ள எங்களுக்கு அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.